Students, today CA Intermediate paper 2 RTP Jan 2023 discuss பண்ணிட்டு இருக்கோம் corporate and other laws. ஏற்கனவே 10 questions பார்த்துருக்கோம். இப்போ 11th questionல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5 questions இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு லிங்க் போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப் ரெண்டுலேயுமே யாரெல்லாம் விருப்பப்பட்டிருக்கோம் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க ஓகே, இன்னும் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 11 நீங்கள் பாருங்கள். இன் ஆகஸ்ட் 2025 ராஜ் எ ஃபினான்சியல் கன்சல்டன்ட் டு பிரைட் ரீட்டைல் கம்பெனி லிமிடெட். அப்போ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியினுடைய ஃபினான்சியல் கன்சல்டன்ட் தான் மிஸ்டர் ராஜ் அப்படிங்கிறவன். அட்வைஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ ஃபினான்சியல் கன்சல்டன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறான், மேனேஜ்மெண்ட்டுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, to revise its financial statements for the year ended 2022-23. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ சம் மிஸ்டேக் இருக்கும் போல இருக்குது, அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு கன்சல்டன்ட் சொல்கிறார் ராஜுங்கிறவர். ஆஃப்டர் டிஸ்கவரிங் தட் தே டிட் நாட் கம்ப்ளை வித் த செர்டைன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். அப்போ கம்பெனிஸ் ஆக்ட்னா என்ன, இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் குறிப்பாக சொல்லலாம். அதாவது செக்ஷன் 131 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அடுத்தது இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 131 பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு இதில் வந்து சொல்லலை. பட் ஆஸ் பர் செக்ஷன், அதாவது 131 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டரோ இல்லை வேறு யாரோ இந்த ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோ ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கடந்த 4-5 வருஷமாக அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால், என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில ப்ரொவிஷன்ஸை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சூழ்நிலை வந்தால், என்ன ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செக்ஷன் 129ன்னு ஒன்று இருக்குது, செக்ஷன் 134 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 129 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம இதை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதற்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த செக்ஷனை இதை அல்ட்ராவயர் பண்ணாலோ, இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலோ, இல்லை செக்ஷன் 134 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் பிரகாரம் இந்த ஆடிட்டர் ரிப்போர்ட்டை நம்ம என்ன பண்ணோம். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் சைன் பண்ணோம், சேர்மேன் சைன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா யார் சைன் பண்ணோம், 2 டைரக்டர் பண்ணோம். அதில் ஒரு டைரக்டர் யாராக இருக்கணும், மேனேஜிங் டைரக்டராக இருக்கணும். அதெல்லாம் வந்து இந்த செக்ஷன் 134 சொல்லுது. ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளைண்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். இதை வந்து ஆஸ் ஏ கன்சல்டண்ட்டாக மிஸ்டர் ராஜுங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை சொல்லியிருக்கார். அப்போ இது நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றார். ஆக்சுவலாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு தி அப்ளிகபிள் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வெதர் பிரைட் லிமிடெட் கேன் டூ ஸோ. அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, அப்போ என்ன ப்ரொவிஷனை மீட் பண்ணலைன்னா ரிவிஷன் போடலாம். இப்போ செக்ஷன் 131 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு டைரக்டரோ இல்லை வேறு யாரோ ஃபீல் பண்ணுறாங்க, சம் ப்ரொவிஷனை பண்ணல. என்னென்ன ப்ரொவிஷனு, செக்ஷன் 129 ஃபாலோ பண்ணல, 134 ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து, அதாவது அது கூட என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்து ஏதாவது 3 ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் எப்போ தப்பு கண்டுபிடிக்கிறாரு, ஆகஸ்ட் 2025 கண்டுபிடிக்கிறார். ஆச்சுங்களா, ஆகஸ்ட் 2025 கண்டுபிடிக்கிறார். ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே ப்ரொவிஷன் பண்ணலை, 2022-23. அப்போனா இதில் இந்த செக்ஷன் பிரகாரம் 131 என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 3 இயர்ஸில் ஏதாவது ப்ரொவிஷனை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு வருஷம், அப்போனா என்ன வருஷம், 22-23, 23-24, 24-25, 24-25 தான் ப்ரீவியஸ் இயர். இப்போ இவன் சொல்கிறது வந்து ஆகஸ்ட்டில் 25 சொல்கிறார், 31 மார்ச் முடிஞ்சிருச்சு. அப்போ அதில் 3 இயர்ஸில் ஒரு பீரியடில் ப்ரொவிஷனை நம்ம மீட் அவுட் பண்ணல அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் போடலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்போனா என்ன பண்ணணும்னா, அதுக்கு சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ட்ரிபியூனலிருந்து ஒரு ஆர்டர் வாங்கணும். எப்போ, நான் கடந்த 3 வருஷத்தில் ஒரு வருஷத்தை வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரிபியூனலுக்கு அப்ளை பண்ணி ஆர்டர் வாங்கணும். அந்த ட்ரிபியூனல் அப்படிங்கிறது கூட நீங்கள் எப்படி பண்ணணும்னா, எப்போ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ ரிவிஷன் போடலாம் அப்படின்னு போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிவிஷன் அதிலிருந்து 14 நாட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரிபியூனலுக்கு அப்ளை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் காப்பி வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் காப்பியை நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வித்தின் 30 டேஸில் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் நான் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்.
ஸோ இப்போ இந்த கேஸில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா 3 வருஷத்தில் 1 வருஷம் தான். ஃபஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு 2022-23 தான். அப்போ இதில் நீங்கள் எப்படி எழுதணும்னா ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது பிரைட் ரீட்டைல் லிமிடெட் கேன் ரிவைஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ட்ரிபியூனல் ஆர்டர். அதாவது போர்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும், அப்டைன்ஸ் ட்ரிபியூனல் ஆர்டர் வந்திருக்கணும் வித்தின் 15 days ஆஃப் த போர்ட் டெசிஷனில். ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சஜஸ்டட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு தடவை நீங்கள் அப்படியே பார்த்துங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் அதில் வரும். இப்போ 11ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஷின் ஆன்சர் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 131 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் இஃப் இட் அப்பியர்ஸ் டு த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி தட் என்ன த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி டஸ் நாட் கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன் ஆஃப் 129. அப்போ 129 ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி டஸ் நாட் கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 134, அதையும் ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி சமயத்தில் தே மே ப்ரிப்பேர் ரிவைஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது கூட எப்படி 3 preceding years, கடந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் அது மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அப்போ 22-23, 23-24, 24-25 மொத்தம் 3 வருஷம். அப்போ ஃபஸ்ட் இயரில் தான் மிஸ்டேக் இருந்திருக்கு, ப்ரொவிஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்போ நம்ம பண்ணலாம். அப்படின்னா கூட அதுக்கு என்ன வேணும்னா ஆஃப்டர் அப்டைனிங் த அப்ரூவல் ஆஃப் ட்ரிபியூனல் ஆர்டர் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ போடணும்னா அப்ளிகேஷன் மேட் பை த கம்பெனி வித்தின் 14 days ஆஃப் த டெசிஷன். இப்போ போர்டு வந்து ரிவிஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரிபியூனலுக்கு ஒரு ஆர்டர் வாங்கணும். அந்த ஆர்டர் காப்பி கூட நான் சொன்னது தான், எ சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ட்ரிபியூனல் செல் பி ஃபைல்டு வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் 30 days அதை ஃபைல் பண்ணணும். ஸோ இன் திஸ் கேஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் 2022-23 ஃபால் வித்தின் 3 preceding years. கரெக்டு, 22-23ங்கிறது ஃபஸ்ட் இயர். அப்போ அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், தே கேன் ரிவைஸ் தீஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் என்ன 2 கண்டிஷன், ப்ரொவைடட் இஃப் என்ன the board obtains tribunal approval. முதல்ல ட்ரிபியூனல் அப்ரூவல் வாங்கியிருந்தால் பண்ணலாம். அது கூட எவ்வளோ நாளில் வாங்கணும், 14 days ஆஃப் த டெசிஷன் பை த போர்டு டெசிஷன் எடுத்ததுலேருந்து 14 daysக்குள்ளே நீங்கள் ட்ரிபியூனலுக்கு அப்ளை பண்ணி அந்த ஆர்டரை வாங்கியிருக்கணும். அந்த ஆர்டரை கூட என்ன பண்ணணும், ஆர்ஓசியில் வித்தின் 30 days ஃபைல் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் வந்து தீஸ் ஆர் த ப்ரொசீஜர் மஸ்ட் பி அட்ஹியர். we have to take care of that. So these procedure to be followed in order to comply with the Companies Act 2013. So first class question இதை இப்போ பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12ல் குளோரியா டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இஸ் என்கேஜ்ட் இன் டெவலப்பிங் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். நல்லா பாருங்கள், குளோரியா அப்படிங்கிற ஒரு டெக் சொல்யூஷன்ஸ் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நார்மலாக இப்போ யார் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க தே வாண்ட் டு கோ ஃபார் எக்ஸ்பேன்ஷன். அப்போ நம்ம ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம், ஏன் லார்ஜ் ஸ்கேலில் செய்யக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. யார், குளோரியா டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இப்போ டு ப்ரொவைட் அட்வான்ஸ்டு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டு லார்ஜ் கார்பரேட் கிளைண்ட்ஸ். அப்போ என்ன, அம்பானி குரூப் மாதிரி, டாடா குரூப் மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பண்ணணும்னா இவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் தேவைப்படுது, அது மீன் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஃபார் திஸ் எக்ஸ்பேன்ஷன் த கம்பெனி ரிக்வயர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 650 lakhs, 6.5 crores தேவைப்படுது. ஆனால் இது என்ன, இது ஆக்சுவலாக நம்ம பாருங்கள் ப்ரைவேட் கம்பெனி. இது பப்ளிக் கம்பெனினா நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக் இஷ்யூக்கு போயிடலாம், அந்த பணத்தை ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, the promoters prefer retain control over the company. எப்பயுமே ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், பப்ளிக் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர் கண்ட்ரோலில் போயிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தி டூ நாட் விஷ் டு கன்வெர்ட் இட் டு எ பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனியாக நம்ம மாற்ற வேண்டாம். பப்ளிக் கம்பெனியாக மாற்றினா ஈஸியாக ஃபைனான்ஸ் வாங்கிடலாம், ஆனால் பப்ளிக் கம்பெனியாக மாற்ற வேண்டாம், ஏன்னா கண்ட்ரோல் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த கம்பெனி ஃபீல் பண்ணுது. ஸோ த குளோரியா டெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இனிஷியலி கன்சிடர் ரைசிங் ஃபண்ட்ஸ் த்ரோ ரைட் இஷ்யூ டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, இப்போ அதை தவிர இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரைட் இஷ்யூனா தெரியும், எக்ஸிஸ்டிங் வந்து என்ன பண்ணலான்னா
அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டில் நாங்கள் இவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்குறோம், ஆஃபர் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு ரைட் இஷ்யூ பண்ணலாம். அது வந்து செய்யலாம். அப்படி செஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ மொபிலைஸ் பண்ண முடியுதுன்னா 150 lakhs. ஸோ பட் சக்சீடட் இன் ஜென்ரேட்டிங் ஒன்லி, நமக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 650 lakhs. ஆனால் 150 lakhs தான் வந்து ரைட் இஷ்யூவில் கிடைக்குது. அப்போ நல்லா பார்க்கணும், ரைட் இஷ்யூவில் கிடைக்கிறது வந்து 150. இப்போ இது சரின்னு பேங்க்கில் போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், பேங்க்கில் அவன் ஹெசிடென்ட், தே ஆர் ஹெசிடென்ட். யார்? பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். மீதி 500 லட்ச ரூபாய் வேணும், 5 crores வேணும். அதை நம்ம கேட்டோம்னா தரமாட்டேங்கிறான், ஏன்னா எக்ஸ்போசர் இல்லை அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் ஹாவ் டு அட்வைஸ் குளோரியா டேக்ஸ் சொல்யூஷன்ஸில் என்ன பண்ணலாம், தே கேன் ரைஸ் அடிஷனல் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன, நம்ம ஸ்பெசிஃபிக் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு, நம்ம செலக்டட் குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், எங்கள் ஷேரை வாங்கிங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரைவேட் கம்பெனியில். அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன செக்ஷன்? அது செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷன் பிரகாரம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணலாம்னா, பப்ளிக் இஷ்யூக்கு போகாமல், பப்ளிக் இஷ்யூ போகிறதுங்கிறது ஜென்ரலாக போகிறது, இது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போகணும், 200 ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகணும். அப்போ 200 ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகணும். அப்போ நீங்கள் அதை அப்போனா நீங்கள் அதை ரைஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆல்சோ ஸ்டேட் எனி லிமிட்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் ஆஃபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் முடியும். அப்போ நம்ம அதில் என்ன செய்யணும், அப்போ இந்த கம்பெனிஸில் அப்போ ப்ரைவேட் கம்பெனி மே இஷ்யூ செக்யூரிட்டிஸ் டு இது ஃபார் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணோம், பை கம்ப்ளைங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 42ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் ரூல் 14 அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பெனிஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ரூல்ஸ் 2014 ரூல் வரும். எல்லா ரூல்ஸுமே 2014 அது பிரகாரம் வரும். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். அப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா, அது ஒரு செக்ஷன் இருக்குது. அது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் 42(3) இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகலாம் எனி ஆஃபர், எனி இன்விடேஷன் ஃபார் டு இஷ்யூ த செக்யூரிட்டிஸ் டு த செலக்டட் குரூப் த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனால் போகலாம், பட் நாட் எக்ஸீடிங் 200 அப்படி என்ன பண்ணோம். அப்போ நாட் எக்ஸீடிங் மொத்தமாக நீங்கள் போகிறது வந்து எவ்வளோக்கு போகணும், 200 மெம்பர்ஸுக்கு மேலே போகக்கூடாது. 200 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அவனுக்கெல்லாம் பேர் என்ன, ஐடென்டிஃபைடு பர்சன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ கூட நீங்கள் அது போகணும்னா, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் இதில் எப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான், அப்போ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா, இதில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, செக்ஷன் 42 அதையும் எல்லாம் வச்சுக்கோ. 42 கிளாஸ் 5 என்ன சொல்லுது, சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் பையர்னு இருப்பான் சில பேர், அதுக்கு நீங்கள் அதை வந்து இதில் வந்து நம்பர்ஸ் எடுத்துக்கூடாது. நோ ஃப்ரெஷ் ஆஃபர் ஷல் பி மேட் அன்லெஸ் நீங்கள் அதில் வந்து நீங்கள் இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா, த்ரூ த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு நோ ஃப்ரெஷ் ஆஃபர் ஷல் பி மேட் அன்லெஸ் எர்லியர் ஆஃபர் மேட் எர்லியர் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக இந்த 150 lakhsக்கு போயிருக்கோம், ரைட் இஷ்யூக்கு போயிருக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது இஷ்யூக்கு போனீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகாமல் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடைசி செக்ஷன். இந்த செக்ஷன் 42 சப்செக்ஷன் 5 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, குளோரா லிமிடெட் கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் இஷ்யூஸ் 150 lakhs அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ரைட் இஷ்யூவை கம்ப்ளீட் பண்ணணும். சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் 200 பேருக்கு உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதே சமயத்தில் ரூல் 14 கம்ப்ளை பண்ணணும். புரியுங்களா? இதுதான் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னது. சரி, இப்போ இவங்க ஆன்சரில் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க ஆன்சரில் என்ன சொல்கிறாங்க அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 12 ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ் குளோரியா டெக் சொல்யூஷன்ஸ் கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க. சரி, இந்த செக்ஷன் 23(2)(b ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, மே இஷ்யூ செக்யூரிட்டிஸ் த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பை கம்ப்ளைங் வித் த ப்ரொவிஷன்ஸ். அப்போ செக்ஷன் 42 கம்ப்ளை பண்ணணும். ரூல் 14 ஆஃப் த கம்பெனிஸ் ரூல்ஸ் 2014. இதெல்லாம் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். முதல்ல ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுன்னு என்னங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
அக்கார்டிங் டு த எக்ஸ்பிளனேஷன் ஐ ஆஃப் செக்ஷன் 42(3) அது சொன்னோம் இல்லையா, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எனி ஆஃபர் எனி இன்விடேஷன் டு எ செலக்ட் குரூப் ஆஃப் பர்சன், நல்லா பார்க்கணும், அதர் தேன் பை வே ஆஃப் பப்ளிக் ஆஃபர். பப்ளிக் ஆஃபர் கிடையாது. பப்ளிக் ஆஃபர்னால் பப்ளிக் இஷ்யூ போகிறது, இது அப்படி கிடையாது. ப்ரைவேட் ஆஃபர் அப்படிங்கிறது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச செலக்டட் குரூப்பை ஒரு 200 பேருக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்கலாம். அதை 200 பேர் மேலே போகக்கூடாது, அதுதான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். விச் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இந்த செக்ஷன். அப்போ இந்த செக்ஷனில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கு பேர் தான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு, அது இல்லாமல் என்ன பண்ணோம், ஆஃபர் மேட் டு எ செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன். செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன் என்ன, இட் மஸ்ட் நாட் பி மோர் தென் 200%. இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் செலக்டட் பர்சன் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு பேர் என்ன, ஐடென்டிஃபைட் பர்சன். ஸோ இந்த ஃபினான்சியர் ஹூ ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் பை த போர்ட் ஆஃப்டர் பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன், இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். அப்போ நீங்கள் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் போனால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வேணும். அந்த யாருக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஐடென்டிஃபை பர்சன் யாரோ அதை போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுவீங்க. அது கூட எவ்வளோ பேர் இருக்கணும், 200 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதர் தேன் பப்ளிக் ஆஃபர், இது வந்து பப்ளிக் ஆஃபர் கிடையாது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வேறு. அப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் என்ன, இட் இஸ் அன் ஆஃபர் இன்விடேஷன் டு எ செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும். அது இல்லாமல் லிமிட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆஃபர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, செக்ஷனில் 42 சப்செக்ஷன் 5 பிரகாரம் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கு பெண்டிங்கில் ஏதாவது இருந்தால் அதை முடிக்காமல் நீங்கள் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் போகக்கூடாது. ஏற்கனவே என்ன இருக்குது, நம்ம இந்த 150 lakhs நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதை வந்து அதை இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ 150 lakhs வந்து ரைட் இஷ்யூக்கு போகிறீங்க, அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு போகணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நோ ப்ரெஸ் ஆஃபர் ஷெல் பி மேட் அன்லெஸ் த அலாட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆஃபர் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று கம்ப்ளீட் ஆகணும், இல்லை அது வித்ட்ரா பண்ணணும், இல்லை அபேண்டன் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒன்று அந்த கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ப்ராசஸ், அப்படி இல்லை அது திருப்பி வித்ட்ரா பண்ணிக்கணும், அப்படி இல்லை அபேண்டன் பண்ணணும், அதான் ரைட் இஷ்யூ. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். ஸோ தஸ் குளோரியா டெக் லிமிடெட் சொல்யூஷன் லிமிடெட் கேன் ரைஸ் ஃபர்தர் ஃபண்ட்ஸ் த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஷ்யூ ஆஃப்டர் அலாட்மெண்ட்ஸ் வித் ரேட். பார்த்தீங்களா, ரைட் இஷ்யூ முடிச்சதுக்கப்புறம் 150 lakhs ரைட் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அண்ட் சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும், இப்போ ஆஃபர் யாருக்கு கொடுக்கணும், 200% தான் கொடுக்கணும், ஐடென்டிஃபை பர்சன். அதே மாதிரி பை கம்ப்ளைங் வித் த ப்ரொசீஜர் ஸ்டேட்டட் இன் ரூல் நம்பர் 14 ஆஃப் த கம்பெனிஸ் ரூல்ஸ் 2014. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து வச்சுங்க. இந்த கொஷனும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அண்ட் தென் கொஷின் நம்பர் 13 நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13ல் என்ன சொல்கிறாங்க, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 13ல் சில்வர் லைன் அப்ளையன்சஸ் இஸ் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஹை குவாலிட்டி கிச்சன் அப்ளையன்சஸ். அப்போ கிச்சன் அப்ளையன்சஸ் சமையல் பாத்திரம்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது. இப்போ த கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், தெரியும் இல்லையா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நார்மலாக எங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஜென்ரல் மீட்டிங்கில், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை. த கம்பெனி அப்பாயிண்டட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். அதே மாதிரி த என்கேஜ்மெண்ட் லெட்டர் வித் த ஆடிட்டர் இன்க்ளூடட் எ கிளாஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ரெமுனரேஷன், அதாவது ஆடிட்டரோட ரெமுனரேஷன் சேலரி வுட் பி மியூச்சுவலி டிசைடட். இப்போ நாங்கள் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் அஸ் ஏ ஆடிட்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், பட் த டேர்ம்ஸ் அண்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் அண்ட் அந்த குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் எல்லாமே வில் பி டிசைடட் மியூச்சுவலி டிசைடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அதை என்ன பண்ணணும், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஆஸ் ஏ டைரக்டர்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஆஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்கள் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஹேஸ் அப்ரோச்ட் யூ, சீக் யுவர் அட்வைஸ், நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும். சேலரி யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்? டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாரா, இல்லை போர்ட் மீட்டிங்கில் பண்ணுவாங்களா, இல்லை ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில், இல்லை ஜெனரல் மீட்டிங்கில் இது பண்ணுவாங்களா? அது எப்படி, அதனுடைய ப்ரொவிஷன் என்ன சொல்லுது? த ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு த ரெமுனரேஷன் ஆஃப் ஆடிட்டர் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷனில் நீங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் செக்ஷன் 142 அப்படின்னு ஒன்று இருக்குது. 142 இது பிரகாரம் தான் என்ன சொல்கிறோம், ரெமுனரேஷன் அப்படிங்கிறது ஷெல் பி ஃபிக்ஸ்டு பை த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங். அப்பாயிண்ட் பண்ணுறதும் ஜென்ரல் மீட்டிங் தான், ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஜென்ரல் மீட்டிங் தான்.
அதுவும் இல்லாமல் என்ன சொல்லலாம், இன் சச் எ மேனர் ஆஸ் த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் மே டிட்டர்மைன். எந்த மேனரில் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது என்னென்னா ஜென்ரல் மீட்டிங்கில் தீர்மானிச்சிக்கலாம். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா ஜென்ரல் மீட்டிங்கில். சரி, இப்போ ரெமுனரேஷன் என்ன, அதுக்கு உண்டான ஒரு பிரேக்கப் கொடுக்கணும். ரெமுனரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அவருக்கு கொடுக்குற ஃபீஸு, ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸ். அப்போ இன் அடிஷன் டு த ஃபீஸ், அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அது இல்லாமல் எனி அதர் எக்ஸ்பென்சஸ் இஃப் எனி இன்கர்ட் பை த ஆடிட்டர் இன் கனெக்ஷன் வித் ஆடிட் ஆஃப் த கம்பெனி. இந்த ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு அவர் என்னென்னலாம் செலவு பண்ணுறாரோ அதையும் நம்ம கொடுக்கணும். அப்போ அதுவும் ரெமுனரேஷன், அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ரெமுனரேஷனுங்கிறது இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் தங்குறதுக்கு வசதி கொடுக்குறோம், அக்காமடேஷன் கொடுக்குறோம், கன்வீனியன்ஸ் பார்க்குறோம், எனி ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் டு ஹிம், இது எல்லாம் சேர்த்தது தான் ரெமுனரேஷன். ஸோ இந்த ரெமுனரேஷன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஜென்ரல் மீட்டிங்கில். சரி, இப்போ என்னென்ன ரெமுனரேஷன் இதில் இன்க்ளூட் ஆகாது, தோஸ் ரெமுனரேஷன் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டைரக்டர் கேட்டுக்கிறாங்க, இல்லை கம்பெனி கேட்குறாங்க, சில அவங்க ரிக்வஸ்ட் பேரில் சில அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆடிட்டிங் தவிர வேறு அதர் சர்வீஸ் செஞ்சாங்கன்னா அந்த ரெமுனரேஷன் இதில் இன்க்ளூட் ஆகாது. டஸ் நாட் இன்க்ளூட் எனி ரெமுனரேஷன் ஃபார் எனி அதர் சர்வீஸ் ஈவன் அட் த ரிக்வஸ்ட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியே கேட்டு அவங்க செஞ்சால் கூட அது ரெமுனரேஷன் ஆகாது. நீங்கள் ஆடிட்டிங் பர்பஸுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ அது மட்டும்தான். ஸோ த ரெமுனரேஷன் ஆஃப் அப்பாயிண்டட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஷல் பி ஃபிக்ஸ்டு. யாரில் ஃபிக்ஸ் பண்ணுவான்? அப்போ ஜென்ரல் அப்ளையன்ஸ் லிமிட்டெட்ங்கிறவன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அதில் இன் சச் எ மேனர் ஆஸ் த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் மே டிட்டர்மைன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் ஆன்சரில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 13ல் கொஷின் நம்பர் 13 பாருங்கள். இந்த செக்ஷன் வந்து 142 இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வந்து என்னென்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ரெமுனரேஷன் ஆஃப் த ஆடிட்டர். ஆடிட்டருடைய ரெமுனரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுற செக்ஷன் என்னென்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 142. இந்த செக்ஷன் பிரகாரம் ரெமுனரேஷன் ஆஃப் த ஆடிட்டர் ஷல் பி ஃபிக்ஸ்டு பை த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங். ஜென்ரல் மீட்டிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். டைரக்டர் அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, போர்ட் மீட்டிங்கில் பண்ண முடியாது. ஸோ இன் சச் எ மேனர் ஆஸ் த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் மே டிட்டர்மைன். அதை நல்லா பார்க்கணும். எந்த மேனரில் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் ஜென்ரல் மீட்டிங்கில் தான் முடிவு பண்ணணும். ஸோ த ரெமுனரேஷன் ஷெல் இன் அடிஷன் டு த ஃபீ. அப்போ நார்மலாக ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆடிட்டிங் இப்போ 1 lakh rupees அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு பேசியிருக்கோன்னா அது இல்லாமல் இன்க்ளூட் அதர் எக்ஸ்பென்சஸ் இஃப் எனி என்ன இன் கனெக்ஷன் வித் ஆடிட் ஆஃப் த கம்பெனி. இப்போ எதிர்பாராமல் சில செலவெல்லாம் வருது ஆடிட் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, அதையும் நம்ம பேர் பண்ணியிருக்கணும். அதுவும் ரெமுனரேஷனில் வரணும். அது இல்லாமல் அதுக்கு ஏதாவது குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு மாதம் வந்து தங்கி ஆடிட்டிங் பண்ணுறாரு. அப்போ எனி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க, ஏர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே அவர் தங்குறதுக்கு வசதி, எல்லாம் கார் வசதி, பெட்ரோல் வசதி எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூட் ஆகணும். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்க்ளூட் ஆகணும். எதெல்லாம் இன்க்ளூட் ஆகக்கூடாது அப்படின்னா டஸ் நாட் இன்க்ளூட் எனி ரெமுனரேஷன் ஃபார் எனி அதர் சர்வீஸ் ரெண்டர்ட் பை ஹிம் அட் த ரிக்வஸ்ட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியே கேட்டிருந்தா கூட சரி, வேறு சர்வீஸுக்கு ஏதாவது அவர் செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் பைசா ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஆஸ் பர் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கொஷன் ஸ்டேட்டட் த ப்ரொவிஷன் த ரெமுனரேஷன் ஆஃப் அப்பாயிண்டட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் கம்பெனி ஷல் பி ஃபிக்ஸ்டு பை. யார் பண்ணுவான்? கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். எங்கே பண்ணுவான்? ஜென்ரல் மீட்டிங்கில் பண்ணுவான். எந்த மேனரில்? இன் சச் எ மேனர் ஆஸ் த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் மே டிட்டர்மைன். அவ்வளோதான் ஆன்சரு. அதை நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பர் 13. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14ல் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 14ல் என்ன சொல்கிறாங்க? ஸோ இதுலேயும் பாருங்கள், ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். இதில் வந்து ஃபாரின் கம்பெனி வருது, இதையும் அப்படி நோட் பண்ணிங்க. ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி சைட், ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி சைட் டிஃபைன் த டேர்ம் ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா நமக்கு என்ன தெரியும்? என்ன கம்பெனி? ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பாடி கார்பரேட்டாக இருக்கலாம், இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா அவ இருக்கலாம். பட் ஹேவிங் எ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியாவில் இருக்கலாம். அதாவது இந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பை இட் செல்ஃபும் வச்சுக்கலாம், த்ரூ ஏஜென்ட் மூலமாக வச்சுக்கலாம், த்ரூ எலக்ட்ரானிக் மோடு மூலமாக வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் அது ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்கிற செக்ஷன் என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 242 அப்படிங்கிற ஒரு செக்ஷன். ஸோ நீங்கள் அதை முதல்ல நீங்கள் சொல்லணும். ஸோ முதல்ல இங்கே என்ன கேட்குறான்னா பேஸ்ட் ஆன் த டெஃபினிஷன் டிட்டர்மைன். கொஷனே என்ன கேட்குறான்? டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாரின் கம்பெனி would be categorized as a ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா என்ன? அப்போ ஃபாரின் கம்பெனிக்கு டெஃபினிஷன் வந்து 242 சொல்லுது. என்ன சொல்லுது? 2 as a subsection 42 சொல்லுது. இப்போ நான் சொன்னது தான், எந்த கம்பெனி வேணாலும் இன்கார்பரேட் பண்ணலாம் அவுட் சைடு இந்தியாவில். ஆனால் ஹேவிங் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே வச்சுருக்கலாம்னா இந்தியாவில்.
அது பை இட் செல்ஃபாக வச்சுக்கலாம், த்ரூ ஏஜென்ட்ஸ் மூலமாக வச்சுக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் மோடு மூலமாக வச்சுக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ் கண்டக்ட் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா இன் எனி அதர் மேனர் அப்படி இருந்தால் அது ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், மொத்தம் 3 கம்பெனி. ஒரு கம்பெனி பிளேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஜெர்மனி. இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறான்னா ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஜெர்மனியில். அப்போ கம்பெனி என்ன ரிஜிஸ்டர் அவுட் சைடு இந்தியா, அதை இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகலை, ஜெர்மனியில் தான் பண்ணுது. அப்போ ஏறத்தால் அது கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் டெவலப்ட் சாஃப்ட்வேர் ஃபார் எ கிளினிக் இன் டெல்லி, சர்வர் லொக்கேட்டட் இன். அப்போ சர்வர் வந்து இந்தியா ஜெர்மனியில் இருக்குது, ஆனால் டெவலப்டு சாஃப்ட்வேர் ஃபார் எ கிளினிக் இன் டெல்லி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாங்க? நல்லா இதில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது 3 நீங்கள் முதல்ல படிச்சிருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தா கனடாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அதாவது பிளேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் கனடா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் கனடா. அதே சமயத்தில் நோ பிரான்ச் ஆர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா, இந்தியாவில் எந்த பிரான்ச்சும் இல்லை, ஆனால் ஏஜென்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கம்பெனி இன்கார்பரேட் பண்ணது, பிளேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஸ்திரேலியா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஸ்திரேலியா. போர்ட் மீட்டிங்ஸ் ஆர் கண்டக்டட் இன் பெங்களூர். போர்ட் மீட்டிங் மட்டும் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுனால மட்டும் அது வந்து ஃபாரின் கம்பெனி ஆகிடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இதில் வந்து அப்போ இது ஃபாரின் கம்பெனி, நோ ஃபாரின் கம்பெனி. அதே மாதிரி நோ பிரான்ச் ஆர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுவும் வந்து நோ ஃபாரின் கம்பெனி இல்லை. டெவலப்ட் சாஃப்ட்வேர் ஃபார் எ கிளினிக் இன் டெல்லி, டெல்லியில் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் தோ த கம்பெனி லொக்கேட்டட் இன்கார்பரேட்டட் இன் ஜெர்மனி அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இன் ஜெர்மனி வச்சுருந்தா கூட அந்த கம்பெனிக்கு பேர் என்ன, அது வந்து ஃபாரின் கம்பெனி. அப்போ இது ரெண்டும், இது ஃபாரின் கம்பெனி இல்லை, இது ஃபாரின் கம்பெனி இல்லை, இது ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஆன்சரில் 14 பாருங்கள். இப்போ 14 ஆஸ் பர் த செக்ஷன் 2 subsection 42 ஆஃப் த கம்பெனி சைட், ஃபாரின் கம்பெனினா என்ன அதை முதல்ல எழுதிருங்க. இப்போ நான் சொன்னது தான், எனி கம்பெனி, எனி பாடி கார்பரேட் விச் ஹேஸ் எ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா பை இட் செல்ஃப், அதுவாக வச்சுருக்கலாம், இல்லை த்ரூ ஏஜென்ட் மூலமாக வச்சுருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலி ஆர் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் கண்டக்ட் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா எனி அதர் மேனர். அப்போ ஃபாரின் கம்பெனியோட டெஃபினேஷன் கொடுத்துட்டான். இப்படி இருந்தால் தான் அது ஃபாரின் கம்பெனி. ஆனால் இங்கே 3 சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு கம்பெனி ஜெர்மனியில், அது டெவலப்டு சாஃப்ட்வேர் ஃபார் எ கிளினிக் இன் டெல்லி, சர்வர் லொக்கேட்டட் இன் ஜெர்மனி. அப்போ பாருங்கள், சர்வரும் ஜெர்மனியில் இருக்குது, கம்பெனி இன்கார்பரேஷனும் ஜெர்மனியில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே ஜெர்மனியில் இருக்குது, சாஃப்ட்வேர் மட்டும்தான் டெவலப் பண்ணியிருக்கான். அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணணும்னா, தோ இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணாலும் இட் இஸ் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்லேட்டிங் பிஸ்னஸ் இன் இந்தியா, ஹேவிங் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் த்ரூ எலக்ட்ரானிக் மோடு. அப்போ எலக்ட்ரானிக் மோடு என்னென்னா சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறான், டெவலப்டு ஏ சாஃப்ட்வேர் ஃபார் ஏ கிளினிக் இன் டெல்லி. அப்போ என்ன பண்ணால் த்ரூ எலக்ட்ரானிக் மோட், ஹென்ஸ் இட் இஸ் ஏ ஃபாரின் கம்பெனி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து அதனால் இது ஃபாரின் கம்பெனி தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணோம். அடுத்தது கனடாவில் ஒரு கம்பெனி இருக்குது. கனடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அப்போ நோ பிரான்ச், அதுலேயே சொல்லிட்டான், நோ பிரான்ச் ஆர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா பட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. The company is operating through agents in India but has no place of business in India. Hence it is not a foreign company. இது ஃபாரின் கம்பெனி அல்ல, நல்லா நோட் பண்ணோம், நாட் ஏ ஃபாரின் கம்பெனி. ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கம்பெனி, அங்கேயே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் போர்ட் மீட்டிங் மட்டும் இங்கே என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆர் கண்டக்டட் இன் பெங்களூர் இந்தியா. ஸோ மியர் ஹோல்டிங், அதாவது மியர்னா ஒன்லி, அதாவது மியர் ஹோல்டிங் ஆஃப் த மீட்டிங்ஸ் இன் இந்தியா கேனாட் பி டேர்ம்ட் as conducting the business activity in India, hence it is not a foreign company. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷினை நல்லா படிச்சிங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது கொஷின் நம்பர் 15 நம்ம பார்க்கலாம். 15 என்ன வரும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன், எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். கொஞ்சம் நல்லா பாருங்கள். தேவர்சி லிமிடெட் மேட் எ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், இதுவும் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுன்னா வரும். மேட் எ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், நமக்கு தெரியும் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் பண்ணால் என்ன பண்ணால் ஐடென்டிஃபைடு பர்சன் கொடுக்கணும், 200 பேருக்கு மேலே போயிருக்கக்கூடாது. ப்ரைவேட் கம்பெனி எந்த கம்பெனி வேணாலும் பண்ணலாம், அப்போ 200 பேர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தேவர்சி லிமிடெட் மேட் எ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 ஆஃபரிங் இட் ஆஸ் ஃபாலோஸ். மொத்தம் பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸையும் டிபென்ச்சர்ஸையும்
செக்யூரிட்டியில் 2 செக்யூரிட்டி. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் டு ஹூம் செக்யூரிட்டிஸ் ஆஃபர்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 200 பேருக்குள்ளே இருக்கணும்னு. ஆனால் இவன் என்ன பண்ணிருக்கான், 210 பேர். அப்போ 210 பேரில் கூட இன்னொரு ரிமார்க் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 160 பேரில் ஒரு 20 பேர் ஆர் ஆஃபர்ட் ஷேர்ஸ் அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனில் வர்றவன், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பையர் எவனாவது வர்றவன், அவனெல்லாம் வந்து நீங்கள் இந்த 200 நம்பர்ஸில் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் பிரகாரம் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதாவது நல்லா பாருங்கள், அது வந்து செக்ஷன் 62 அப்படின்னு ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 62ல் கிளாஸ் பி சப்செக்ஷன் 1. அப்போ சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியில் செக்ஷன் 62ல் நீங்கள் ஆஃபர் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆஃபர் ஆர் இன்விடேஷன் மேட் டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அவனுக்கு பண்ணாலோ, எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் மேலே எம்ப்ளாயரையே நீங்கள் வந்து என்ன எம்ப்ளாயியே நீங்கள் என்ன பண்ண ஷேர் ஹோல்டராக பண்ணுறீங்கன்னு அந்த ஆப்ஷனில் பண்ணாலோ செல் நாட் பி கன்சிடர் வைல் கால்குலேட்டிங் த லிமிட் ஆஃப் 200%. அப்போ 200 பேர் என்ன இண்டிவிஜுவல் எடுத்துக்கலாம், வேறு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், ஸ்டாக் ஆப்ஷனில் வரவனை எடுத்துக்கூடாது, இன்ஸ்டிடியூஷனல் அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் எடுத்துக்கூடாது. இது செக்ஷன் 62 சொல்லுது. அப்போ இந்த செக்ஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரி, அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த ஆஃபர்ட் ஷேர்ஸ் அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். அப்போ இந்த 20 பேரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ 20 பேரில் நீங்கள் 210ல் 20 போயிடுச்சுன்னா 210 - 20 அப்படின்னா 190. அப்போ 190 பேருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னும் எவ்வளோ பேர் கொடுக்கலாம் அப்படின்னா 10 பேர் கொடுக்கலாம். ஏன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 நம்பர் 1. அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ்லையும் என்ன பண்ணலாம்னா 200 கொடுக்கலாம். ஆனால் இங்கே 50 கொடுத்துருக்கு, இன்னும் ஒரு 150க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அது எப்படி பாருங்கன்னா, டிபென்ச்சர்ஸில் தஸ் டிபென்ச்சர்ஸ் were secured against immovable property of the company for which the charge holder. immovable propertyனா தெரியும் உங்களுக்கு, லேண்டு, பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி மூவபிள், லேண்டு, பில்டிங் இம்மூவபிள். அப்போ நீங்கள் சப்போஸ் லோன் தரல அப்படின்னா அதை திருப்பி வாங்குறதுக்கு நம்ம சார்ஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் எகெயின்ஸ்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சார்ஜ் ஆன் பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் டு த ரிஜிஸ்டர், அதை நம்ம சார்ஜ் கிரியேட் பண்ணணும். இது நம்ம சார்ஜ் கட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிட்டர்மைன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் டு ஹூம் could have offered its securities under placement during the financial year. எவ்வளோ பேருக்கு இஷ்யூ பண்ணலாம், நார்மலாக 200 பேருக்கு இஷ்யூ பண்ணலாம். 200 பேரில் 210 பேருக்கு இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அது தப்பு. அதில் 20 பேர் யார், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், அதை லெஸ் பண்ணணும். அப்போ 190 பேர் இருக்கான், 190 பேருக்கு இஷ்யூ பண்ணலாம், இன்னொரு 10 பேர் கூட இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி டிபென்ச்சர் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஒரு அதில் ஒன்று வருது. அதையும் என்ன, டிபென்ச்சரில் த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, would be reckoned individually for each class of security. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஈக்விட்டி ஷேருக்கு மட்டும்தான் 200ன்னு இல்லை, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேட் அப்படிங்கிறது ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் பண்ணலாம், டிபென்ச்சர்ஸுக்கும் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கொஷனில் 15ல் நம்ம பார்ப்போம். பாருங்கள், அக்கார்டிங் டு ரூல் 14(2) ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஆஃபர் ஆர் இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப் செக்யூரிட்டிஸ் அண்டர் பிளேஸ்மெண்ட் செல் நாட் பி மேட் டு பர்சன் மோர் தேன் 200. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரூல்லையும் பண்ணியிருக்கோம், இன்னொரு செக்ஷன்லேயும் நம்ம பார்த்தோம் 200 பேருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் ப்ரொவைடட் தட் எனி ஆஃபர் மேட் டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல். அப்போ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி அண்டர் ஸ்கீம் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனில் எடுத்துக்கூடாது. இப்போ எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் தான் அந்த 20 பேர். ஸோ ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 62 செல் நாட் பி கன்சிடர் வைல் கால்குலேட்டிங் த 200. அப்போ 200 பேர் நம்பர் வேணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனில் யாரும் கிடையாது, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் தான் இருக்காங்க 20 பேர், அதை எடுத்துக்கூடாது. அப்போ 210ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 190 மட்டும் எடுத்துக்கலாம். So as per the explanation given in this rule, it is clarified that the restriction aforesaid would be reckoned individually for each kind of security, that is equity share, preference share. அதான் நான் சொன்னேன், இந்த 200 நம்பர் அப்படிங்கிறது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது யாருக்கெல்லாம் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஈக்விட்டி ஷேருக்கும் பொருந்தும், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் பொருந்தும், டிபென்ச்சருக்கும் பொருந்தும்.
ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஹியர் இன் திஸ் கிவன் கேஸில் என்னென்னா தர்ஷினி என்ன தேவர்சி என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸுக்கும் பண்ணியிருக்காங்க, டிபென்ச்சர்ஸுக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு லிமிட் ஆஃப் 200 கவுண்டட் செப்பரேட்லி ஃபார் போத் டைப் ஆஃப் செக்யூரிட்டி. அப்போ ரெண்டுக்குமே 200 எடுத்துக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் securities offered to the person under employee stock option shall not be undertaken. நல்லா பார்க்கணும், employee stock option shall not be counted. இந்த பாயிண்ட் மெயினாக மென்ஷன் பண்ணணும். அப்போனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஈக்விட்டி ஷேர்ஸில் மொத்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 210க்கு நம்ம பண்ணோம், அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா 20 பேர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்லது. அப்போ 210ல் 20 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 190. அப்போ 190 பேருக்கு நம்ம ஆஃபர் பண்ணலாம். அப்போனா நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் 200. அப்போ 200ல் ஏற்கனவே 190க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்டில் அதான் சொல்கிறான் ஃபர்தர் பர்சன் டு whom the securities could have been offered. ஸோ 10% நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி டிபென்ச்சர்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அங்கே பண்ணதே 50. எல்லாத்துக்கும் எல்லா செக்யூரிட்டிஸுக்கும் என்ன 200. அப்போ 50 பண்ணால் இன்னும் ஃபர்தர் பர்சனுக்கு எவ்வளோ பண்ணலாம்னா 150 பேருக்கு பண்ணலாம். அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. அடுத்த 5 கொஷினையும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் நம்ம லிங்க் போட்டிருக்கோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.